வாழ்ந்தா இங்க போல வாழணும், இதெல்லாம் வாழக்கூடாது. ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும். கூமாம்பட்டிக்கு வந்து என் பேரை எங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களை அன்போடு வர வைப்பாங்க. ஊருக்கார பிள்ளைகிட்ட போய் இவர் பேரை கேட்டீங்கன்னா செருப்படுத்து அடிக்கும். ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அவளை ஒழுங்கிக்கலையே இல்லையே. ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க. லவ் சக்சஸ். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா வாழ்றேன். போதும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட் போடுங்க, அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் எல்லாருடைய மண்டைக்கிலையும் ஒரே ஒரு சத்தம் தான், கூமாம்பட்டியா? அது எங்க இருக்கு? நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் இருக்கு, 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடு கூமாம்பட்டிங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்னையும் அங்க போய் சொல்றேன். அனிருத் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தான் பொதுவா ஒரு பாட்டை போட்டு பாட்டை மண்டைக்கில ஓடி விடுவாங்க. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. ஆனா ஒரு வார்த்தைய அந்த வீடியோ பார்த்த எல்லாருடைய மண்டைகளையும் ஓட விட்டாரு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. ஏங்க கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க அப்படின்னு நம்மளையே கூமாப்பட்டிக்கு வர வைக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டாரு. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாங்கரமான ஒரு 5000 ரூபாய் கணக்கிட்டு இருக்கேன். எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ணா உடனே போறோம். சரி. இந்த விஷயத்துல கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வெற்றி பெற்றாரா இல்லை அவரு கோமாளியா மாறினாரா? சொல்ல தாங்க முடியல. என்ன சொன்ன நீ? மறந்துட்டேன்டா. காட்டுறேன், இந்தியாவை திருத்தி காட்டுறேன். அப்ப அது உன்ன மாதிரி யாருக்க தெரிஞ்சாகணும். அவர் தோல்விட்டாரா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த அரசாங்கம் ஒரு கோமாளி அரசாங்கம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. கூமாப்பட்டிக்கு போனவங்கெல்லாம் கூமாப்பட்டி நம்பி போனோம், நினைச்ச மாதிரி இல்ல. அவர் தண்ணீர் சர்பத் மாதிரி இருக்கும்னாரு, பன்னீர் மாதிரி இருக்கும்னாரு. இங்க தண்ணியே இல்ல. தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு தண்ணி வரல. அவன் தான் ரீல்ஸ் போடுறானா? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? பூக்கொட்டைங்க மாதிரி அவன் சொல்றத நம்பிக்கிட்டு கூமாப்பட்டியை தேடி போறீங்க. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. அந்த 10 கோடி என்னாச்சு, நிதி ஒதுக்குனீங்களே ஏன் வரலங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இத பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு மச்சான், பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டாக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். என்னடா எம்எல் நம்பிக்கலையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிரும் சந்தேகம் சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடுவேன்.